ஆவணி மாத ராசி பலன். கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வயசு வரைக்கும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். சந்திர தசைக்கு பிறகு செவ்வாய் தசை 7 வருடங்கள். அப்போ 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா, இப்போ ராசியில் கேது பகவான் இது நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கும். ராசியில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அது கேது பகவான் இருந்தாலும் சரி, ராகு இருந்தாலும் சரி, இல்லை சனீஸ்வர பகவான் இருந்தாலும் சரி, பாவ கிரகங்கள் அதாவது உங்கள் சுய ஜாதகத்துக்கு ஆகாத கிரகங்களோ, உங்கள் ராசிக்கு அவயோகம்னு சொல்லக்கூடிய கிரகங்களோ ராசியில் இருந்தால் மனசார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். மனசு சம்மந்தப்பட்டதில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதனால் கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போதைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பரவாயில்ல. இது குரு பயிற்சியான பிறகுலிருந்தே நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கலாம். இருந்தாலும் விரையாதிபதினு சொல்லக்கூடிய விரயத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதத்தில் 3 நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த சூரிய பகவான். மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. ஏன்னா விரையாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால நிறைய செலவினங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அது சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. சுப விரயங்களாக மாறும். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனீஸ்வர பகவான், 9இல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. ஏன்னா குரு கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய பிராபலத்தை கொடுத்து கொண்டே இருந்தாலும் இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. இப்போ செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. புதிய நண்பர்கள் சேர்க்கை இந்த காலகட்டங்களில் வரும். மன அழுத்தங்கள் நீங்கும். ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ராகு தசையில் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது கிடைக்காம நிறைய கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். நிறைய முயற்சிகள் செஞ்சு கூட உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கலனாக்கா இந்த மாதத்தில் கிடைக்கும். 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான யோகத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்புகள் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும், ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, அந்த வேலையில் நெருக்கடிகளை கொடுத்துருந்தா அந்த வேலை மாற்றக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கால நேரத்தை நிறைய விரயங்களாகும். உங்களுக்கு நேரம் நிறைய செலவாகும். எதுக்கெடுத்தாலும் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த வேலை ரொம்ப பொறுமையாகும். உடனடியாக ஃபாஸ்ட்டாக ஒரு வேலை முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப பொறுமை, காலதாமதத்தை எடுத்துக்கும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா விரையாதிபதி விரயத்தில் இருக்கக்கூடிய காலம். அதுவும் இல்லாத முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விரயத்தில் இருக்குது. உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலங்களில் ஒரு சில பேருக்கு மன அழுத்தங்களை தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சிலருக்கு திருமண தடைகளை கொடுக்கலாம். அது எல்லாருக்குமே சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடத்தை பொறுத்து. இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 8ஆம் இடத்துல குரு இருந்தது, இது வரைக்கும் திருமணம் கூடி வரல. ஆனால் 9ஆம் இடத்துல குரு பயிற்சியான பிறகும் கூடி வரல அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் கூடி வரும். ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகர் வீட்டில் இருந்தாலும் சரி, யோகர் வீட்டில் இருந்தாலும் சரி, இப்போ இந்த மாதம் அப்படிங்கிறது விரையாதிபதி விரயத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம். இன்னொன்று 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்குது. அதாவது 6ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகும் போதே உங்களுக்கு நிறைய கடன் தொல்லைகளை கொடுத்துருக்கும். இல்லைனா உடல் ரீதியான தொல்லைகளை கொடுத்துருக்கும். உடல் ரீதியான நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலம் ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கலாம். இப்போ நோய் நொடியில் இருந்தீங்க, இப்போ மருத்துவ செலவுகள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். இந்த மாதத்தில் ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டே இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குன்றதுனால நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களை பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இப்போ குழந்தைகள் இருக்குன்னாக்கா இந்த குழந்தைகளுக்கு நிறைய செலவினங்கள் உண்டு. நிறைய செலவு, சுப செலவுகள், சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. ஏதோ ஒரு செலவு பசங்களுக்காக வைப்பீங்க. சுப செலவுகளாக தான் முடியும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய செலவினங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். விரயங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். கால விரயங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். ஒரு வரன் பார்த்துருப்பீங்க, அந்த வரனுக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருக்காது.
அந்த பதில் கிடைச்சிருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்காது. பிடிச்ச இடம் வந்து வரன் அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை இந்த காலகட்டங்களில். இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த ஆவணி மாசத்துல ஒரு சிறப்பான செய்தி இருக்கு திருமணம் சார்ந்து. அதாவது ரொம்ப நாளா திருமணம் ஆகாத நபர்களுக்கு, அதாவது லேட் மேரேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ டைவர்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க, அந்த டைவர்ஸ் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு தசை நடந்துச்சுனாக்கா, குரு தசையில் இது ராசிக்கு 7ஆம் அதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை. தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா, அவங்க அம்மாவுக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சு, மருத்துவ செலவுகளாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து மருத்துவ செலவுகள் கம்மியாகும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இவருடைய பார்வை வந்து 9ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வையாக இருக்கிறதுனால சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும். தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு கடன் ஏற்பட்டிருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோட குரு பகவான் சம்மந்தப்பட்டு இருந்தால் கடனை கொடுத்துருக்கும், நோயை கொடுத்துருக்கும், வழக்குகளை கொடுத்துருக்கும். அந்த வழக்குகள்லேருந்து ரிலீஃப் ஆவீங்க, கடன்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. இப்போ நோய் நொடி பிரச்சனைலேருந்து ரிலீஃப் ஆகி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், உங்கள் வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கலை, திருமணம் ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னாக்கா இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக பாதிப்புகள், மன அழுத்தங்கள், வேலைக்கு போகிற இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். இது சூரியனுடைய ஆட்சி வீட்டில், அதாவது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அது குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன், அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். கொடுத்த கடன் வந்திருக்காது இல்லையா, அது இந்த மாதத்தில் வரும். கேட்டிருப்பீங்க, ரொம்ப தொல்லை பண்ணியிருப்பீங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால வந்து பிரச்சனைகள் அதிகமாக கண்டிப்பாக போன மாதத்தில் வந்திருக்கும். யாருக்கோ ஒருத்தருக்கு இல்லை கேட்காம கூட விட்டுருக்கலாம், இது வராது அப்படின்ட்டு. திடீர் பண வரவுகள் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் பண வரவுகளை கொடுத்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வராத பணம் வரும். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, உதவிகள் கேட்டிருப்பீங்க, அரசாங்க ரீதியாக உதவிகள் கேட்டிருப்பீங்க, லோன் கேட்டிருப்பீங்க, கடன் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து சேரும். ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகம் சூரியன். அப்போ கோச்சார ரீதியாக வரக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு கெடுக்க மாட்டார். இந்த மாதம் ஃபுல்லாக நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். சுகஸ்தானாதிபதி இல்லையா, ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகன ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை உண்டு. புதுசாக வண்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாத வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு மாற்றுறது, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், சனி தசை வந்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உங்கள் சுய ஜாதகத்தில் 6ல் இருந்துச்சுனாக்கா நிறைய கெடுபலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஆனால் 5லேருந்து தசை பண்ணுச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகன சேர்க்கையிலேருந்து, சொத்து பத்து சேர்க்கையிலேருந்து இந்த மாதத்தில் கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் பிறகு வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சுய தொழில் பாதிப்புகள், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் வந்து காசை போட்டிருப்பீங்க, அது வந்திருக்காது. கடனை வாங்கியிருப்பீங்க, அது கொடுத்துருக்க முடியாது. கடன் கொடுத்துருப்பீங்க, அது வந்திருக்காது. ஒரு வேலை ரீதியாக ஒரு தொடர்பு வருது, அந்த வருமானத்துக்கு உண்டான வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இழுபறியாக இருக்கும். அந்த சனி தசையில் நிறைய கஷ்டங்கள், கண்டிப்பாக மன உளைச்சல்கள், வருமா வராதா இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்தால் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப வலியும் வேதனை கொடுக்கும். அது மாதிரியான காலகட்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த சனி தசையில். ஒரு சிலருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் நெருக்கடி, சனி தசைனாவே நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், வெளியே வேற ஒரு ஆள்கிட்ட தொடர்பில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டப்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தான் திரும்பி வரும். நல்லதோ கெட்டதோ, நல்லது செஞ்சால் நல்லது சனி தசையில், கெடு பலன்கள் செஞ்சால் கெட்டது. நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும். அதனால் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் வந்து நல்லதே நினையுங்கள், நல்லதே செய்யுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இப்போது நடக்கக்கூடிய வாழ்க்கை கஷ்டப்பட்டால் கூட பின்னாடி வரக்கூடிய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும். இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டங்களில் பெரிய தொகை வேண்டாம், சிறிய தொகை வாங்கி நீங்கள் வந்து தொழில் பண்ணலாம். பெரிய கடன்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் தப்பிக்கலாம். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொழில் மாற்றுறதோ இல்லை கடன் வந்து பெரிய அளவு வாங்குறதோ நம்பி வாங்குறதோ, ஏன்னா 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படக்கூடாது. இப்போ 6ல் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். வக்கர நிவர்த்தி ஆனாலும் குருவுடைய நட்சத்திரத்தில்
டிராவல் பண்ணக்கூடிய காலம். இது வந்து குரு நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய காலத்தில், ஏன்னா ராசி ரீதியாக இந்த ராசிக்கு குரு பகவான் அவயோகர், அவரோட நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்களை தான் கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய கடன்கள் வாங்க வேண்டாம், சிறிய கடன்கள் ஓகே. கொடுத்த கடன் கண்டிப்பாக வந்துடும். இந்த ஆவணி மாதத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்துடும். கடன் கேட்டிருந்தாலும் சரி, அந்த உதவிகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், புதன் தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. இது தொழில் ஸ்தானாதிபதி தசை, இது ராசியாதிபதி தசை. இதனால சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். பெருசாக வந்து இந்த காலகட்டங்களில் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கூட்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் 12ஆம் இடத்துல இருக்கிறதும், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இந்த புத பகவான் இருக்கு. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறார். அதிலே வக்ர காலங்களிலிருந்து வக்ர நிவர்த்தி காலங்கள் வரைக்கும் இந்த மாசத்துல இருக்கு. அதனால பெருசா புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பலன்களை அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்க சுய ஜாதகத்துல வக்கரமாக புதன் இருந்துச்சுனாக்கா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தொழில் அமையும். தொழில் மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் உண்டு. இப்போ ஒரு வீடு மாற்றணும்னு நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் மாற்றலாம். புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுக்கும், வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். யாருக்காவது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ராஜ கிரக தசைகளை கடக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள். 3 கிரகங்களுடைய தசைகள், பெரிய பெரிய தசைகள், அதாவது குரு தசை, சனி தசை, புதன் தசை, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகு தசை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ராஜ கிரக தசையை கடந்து வரணும். அப்போ ஒவ்வொரு தசைக்கும் ப்ராப்ளத்தை இருக்கும். 18 வருடம், 19 வருடம், 17 வருடம், 16 வருடம், இதெல்லாம் வந்து தசைகளோட காலங்கள். இத்தனை ஆண்டுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும், திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கும், சுயதொழில் பாதிப்புகள் இருக்கும். அது நடக்குமா நடக்காதா, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுக்காக ரிப்பீட்டட் வார்த்தை வரதுனால தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு, வயசான காலத்தில் வரக்கூடிய தசை இது. இதில் மன அழுத்தங்கள் இருந்துச்சு, சரியான தொழில் அமையல, பசங்க மூலிமா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து சனிக்கிழமை மட்டும் பண்ணுங்க, 3 வாரங்கள் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம்.